என்ன கீதா, குழு 5 மணிக்குன்னு சொன்னா மணில எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் யாரையும் காணல. ஏன்? என்னத்தக்கா சொல்ல, நேத்தைக்கே நான் எல்லார்கிட்டயுமே போய் சொல்லியாச்சுக்கா. அதுவும் தனித்தனியா தேடி போய் சொல்லியிருக்கேன். 5 மணிக்கு குழு வந்துருங்க. நீ ஒருத்தரையும் காணல பாருங்க. சீக்கிரம் வந்த நம்ம என்ன வீட்டுல வேலை வெட்டி இல்லாமல வந்திருக்கோம். என்னத்த நினைச்சிட்டு இருக்கியாவ எல்லாரும்? ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. ஃபோன் ஒன்றும் பண்ணண்டாம். எதுக்கு ஃபோன் பண்ணணும்? ஒரு வாட்டி போய் சொல்லணும், திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிடணுமா? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சின்ன பொண்ணு இன்னைக்கு வந்தா பாப்போம். ஏன் சின்ன பொண்ணை மட்டும் சொல்லியா? ஏக்கா வாயில வந்துட்டு சின்ன பொண்ணு நீ. எல்லாரும் அவிய கேங்கு தானே. இன்னைக்கு எத்தனை மணி வரலன்னு பாப்போம். கீதா, மணி இன்னும் 4:48 ஆகுது. 5:01 வந்தா கூட இன்னைக்கு ஃபைனு தான். யாரா இருந்தாலும் ஃபைன் போடணும். சரிக்கா, நான் ஒரு வாட்டி புஷ்பாக்காவுக்கு கால் பண்ணட்டுமா? புஷ்பாளுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? எல்லாரும் ஒரே போலதான். எல்லாரும் வரட்டு. அவளுக்கு உனக்கு திரும்ப திரும்ப கூப்பிடண்டாம். யார் வந்தாலும் நீ ஃபைனு தான். சரிக்கா, நீங்க கோபப்படாதீங்க. எப்பவுமே இப்படிதான்க்கா. நம்ம ஏதோ இவளுக்கு சீக்கிரமா வந்து இருக்கணும். இதே இது அவளோட மட்டும் சீக்கிரம் வந்திருந்தாள்னா 1008 கூட சொல்லிட்டு இருந்திருப்பாவ. உள்ளதான் சொல்லு. இப்படிதான் நம்மளையும் திட்டிக்கிட்டு இருப்பாளுவ. உங்களுக்கெல்லாம் இப்படி வந்து இருக்கிறதுக்கே கடுப்பா இருக்குன்னா எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கு வீடு வீடா போய் சொல்லுவேங்க்கா. எனக்கு அப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, பெரிய போஸ்டிங் மாதிரி தலைவர் பதவி எடுத்தா இல்லையா, போய் சொல்லு. இன்னைக்கு மட்டும் கீதா நீ ஃபைனை போடலான்னு நினைச்சிக்க. நானே இனி அடுத்த வாரத்திலிருந்து கூட்டத்துக்கு லேட்டா தான் வருவேன். அந்த நேரம் வருவேன், ரூபாய் வைப்பும் போயிட்டே இருப்பேன். இப்படி என்னால காவல் கிடக்க முடியாதம்மா. சரிக்கா, வந்து நீங்க 2 பேரும் கோவப்பட்டுட்டு இருக்காதுங்க. இப்ப வந்துருவ, கொஞ்ச நேரம் பாப்போம். என்ன இழுவ, உள்ள வாங்கக்கா போவோன்னு கூப்பிட்டா இவ்வளோ காணல. சத்தம் போட்டு சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுதுங்க, பயமா இருக்கு. மாமியார ஆட்டத்துக்கு வந்துடக்கூடாது பாரு. நீங்க கூப்பிடுங்கக்கா. உங்ககிட்ட எல்லாம் சின்ன பொண்ணுங்க மாமியார் சண்டை குணம் வராது. நீங்க கூப்பிடுங்க. சரியான ஆளுதாமனா நீ. பிரச்சனை வர இடத்துல பின்னாடியே நின்னுக்க, மற்ற இடத்துல மட்டும் முன்னாடி வந்து நில்லு. கூப்பிடுங்க அக்கா. கூப்பிடலாம். சின்ன பொண்ணுங்க வீட்டுக்குள்ள வரும்போது நீ கவனிச்சியா? என்னதுக்கா? இல்ல பேச்சு சொல்லுவா இல்லையா? எங்க வீட்டுல ஒரே சண்டை, என் மாமியார் சண்டை போடுது, என் வீட்டுக்காரர் சண்டை போடியாரு அடிக்கான்னு சொல்லிட்டு தானே தெரியுமா நம்ம கிட்ட. சண்டை போடும் போதெல்லாம் நம்ம கிட்ட வந்து சொல்லுவா. ஆமா, இப்ப ஏன் அதை சொல்றிய? நீ பாக்கலையா சிட் அவுட்ல சின்ன பொண்ணுங்க குடும்பம் மாட்டு சேர்ந்து நின்று போட்டோ எடுத்திருக்காவ. இப்படி திட்டிய மாமியார சேர்ந்து போட்டோ எடுக்க போச்சு பாத்தியா நீ? எது ஃபேமிலி போட்டோ வாட்ட எடுத்திருக்காவ? கவனிச்சலியக்கா. பின்ன வரும்போது வாயனா பாத்துட்டு வந்தா அழகா சுத்தி முத்தி பாக்கணும் என்ன இருக்கு யாது இருக்குன்னு. எப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்கா தெரியுமா? கையில பணம் இருக்கவே வைப்பாவ. ஏமாவா ஷியானாவும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தா, சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்து வைப்போம் அப்பான்னு. நமக்களால முடியலம்மா. ஒரு குரூப் போட்டோ எடுத்து ப்ரே பண்ணி போட ஒரு 500 ரூபா ஆயிருமா? இல்ல அதோட குறைவாதான் ஆகுமா? இல்லன்னு எப்பவும் சொல்றிய? என்கிட்ட எதுவும் இல்லம்மா. நம்மளால எல்லாம் இவ்வளவு ரூபாய்க்கு செலவு பண்ணி போட்டோ மாட்டதுக்கு வசதியும் கிடையாது. இருக்கவிய மாட்டியாவ இல்லாதவிய அவைய மாட்டி வச்சுக்க போட்டோவை பார்த்துதான் போனோம். ஆனா நீங்க எல்லாம் ஒரு ஆளுதான். சின்ன பொண்ணுங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முன்னாடியே அவ வீட்டுல என்னெல்லாம் புதுசா வாங்கிருக்கியான்னு நோட்டம் போட்டுருக்கே பாருங்க. ஆமா, நான் நோட்டம் போட்டேன். இவ பார்த்தா வரும்போது எதர்ச்சியா பார்த்தேன். ஆனா உங்க கண்ணெல்லாம் சரியான ஒரு ஞான கண்ணுதாம்மா. ஆமா, நான் மட்டும் தான் பார்த்தேன். இவ பாத்துருக்க மாட்டா. என்ன நான் பார்த்ததை கொஞ்சம் வெளிப்படையா சொன்னேன். நீங்க பார்த்துட்டு மனசுக்குள்ளே வச்சிருப்பிய. என்னால மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியாதுமா. ஏதாவது பார்த்தேன்னு உண்மையை ஒப்படம் சொல்லிடுவேன். அதுதான் என் பழக்கம். நான் எல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா என்ன இருக்கு யாது இருக்குன்னு பார்க்க மாட்டேன். போனோமா கமந்தாகல வந்தோமான்னு தான் வருவேம்மா. உங்களை மாதிரி கிடையாது. போதும் நீட்டாத. கூப்பிடு சின்ன பொண்ண. குழுவுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஃபைனை போட்டு தொலைப்பாளுவ. சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு வந்ததுக்கே இப்படி வாய புழைக்கியானா நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து எப்பெல்லாம் வாய பழந்தாளோ. கூப்பிடுன சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. ஏக்கா வாங்க போமா. சீக்கிரம் வந்து தொலை. அங்க ஃபைனுக்கு இன்னும் ஏதாவது போட்ட சாலோல என்னமோ மணி 5 ஆக போகுது. ஏக்கா வாங்கக்கா, அப்படியே போற வழியில ராணிகள் லட்சுமிகளை பாத்துட்டு போவோம். நீங்க போங்கம்மா, போய் பாத்துட்டு எடுத்துட்டு வாங்க. என்னால ஃபைன் வைக்க முடியாது. நான் குழுவுக்கே போறேன். சரி வாங்க, அப்ப நம்மளும் குழுவுக்கு போவோம். அங்க போயிட்டு ஒரு போனை போடலாம். வந்துருங்க. ஏன் சின்ன பொண்ணு இன்னைக்கு லேட் ஆயிட்டு? காப்பியை காய்ச்சியா மாமியார் வாயில ஊத்திட்டு போனோன்னு சொன்னாவ. அதான் காய்ச்சி வச்சுருக்கேன். இனி அதை எடுத்து ஊத்திடும். என்னவுமா 4 மணி விடுறனி போகுது. அவ கடைக்கு அரலுசு. நீ வா சின்ன பொண்ணு. லட்சுமி கிளம்பிட்டியா? குழுவுக்கு நேரம் ஆகுதுலமா? ஏக்கா நான் 2 நிமிஷத்துல வந்துருவேன்க்கா.
இந்த மாட்டுக்கு மட்டும் புல்ல போட்டு நினைச்சிடுங்க. ஓடி வரேன்க்கா. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? அடுப்புல பால் மட்டும் தான் இருக்கு, காய்ச்சி போட்டுக்கிட்டு போயிருவோம். நீ வரையா? சரிக்கா. ஏக்கா, பூமாரி உங்க வீட்ல இருக்கா? இல்ல லட்சுமி, இங்க வரலையே. ஓ அப்படியாக்கா. பூமாரி இருந்தனா பூமாரி கிட்ட அந்த மாட்டுக்கு புல்ல போடுதுன்னா போட்டுருவா. அந்த பிள்ளைய காணல பார்த்துடுங்க. அதான் அங்க வந்தாளான்னு கேட்டேன்க்கா. என் மூலம் அங்கதான் விளையாடிட்டு இருப்பான்னு நினைக்கேன். காணல, இருந்துச்சுன்னா வர சொல்லியேனா? சரிக்கா. சீக்கிரமா காய்ச்சி போட்டுட்டு வாங்க, போவோம்க்கா. ஃபைன் போட்டுருவாளு பார்த்துடுங்க. சரி லட்சுமி, என்ன இந்த பாலை மட்டும் தான் காய்ச்சணும். நீ வா, வந்தோன்னா போயிடலாம். சரிக்கா. பிள்ளைகள்கிட்ட பாலை காய்ச்சி குடிங்கன்னு சொன்னா நீ காய் நான் காயின்னு சொல்லிட்டு பண்ண போட்டி போட்டு கிடப்பாளுவ. இது போல காய்ச்சி வச்சுட்டு போயிட்டானா ஊத்தியாவது குடிச்சு தொலைவாளுவல்லே. சங்கீதா, எட்டி மோனிசா, எட்டி ரெண்டு பேரும் எங்க போனிய? எட்டி பக்கத்துல இருந்து கூப்பிட்டாலே காது கேட்காத செவடியான மாதிரி இருப்பாளுவ. இங்க இருந்து கூப்பிட்டா சவுண்டா தர போறாளுவ. அவசரம் அவசரம்னு சொல்லும் போதுதான் பாலும் காயாது. கணிகா போமா. லட்சுமி வந்துட்டியா? பூமாரி வந்தாளா? ஆமாக்கா, அவ வீட்டுலதான் இருந்திருக்க. நான் தான் ஒழுங்கா பாக்கல. வயலுக்கு போயிட்டு அப்படியே வந்தானா வீட்டுல இருக்கியாளா இல்லையோ நினைச்சுதான் உங்கள்கிட்ட கேட்டேன். வீட்டுல தாக்கா இருக்கியா? இந்த பால் ஒண்ணு இப்ப காஞ்சிரமா, இறக்கி வச்சுட்டு போயிருவோம். சரிக்கா. இந்த பூமாரி பிள்ளையும் இப்ப அவைய அப்பா கூட சேர்ந்துட்டு சும்மா அஜிதாவை குறை சொல்லதான் செய்து பாத்துக்கிடுங்க. அவைய அப்பா சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்திருப்பாரா இருக்கான். இவளுக்கு மனசுலயும் அது அப்படியே பதிஞ்சிட்டு. என்னத்த சொல்லதுக்கா, வீட்டுல இருந்த ஒரு நிம்மதியே எனக்கு இல்ல பாத்துக்கிடுங்க. இந்த கிறுக்கனால எனக்கு நிம்மதியே போச்சு. அதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல, எல்லாம் பாத்துக்கலாம். எடி மோனிஷா, எம்மா சொல்லுங்க. எடி மக்களே இங்க வா. என்னம்மா? பாலை ஊத்தி நான் அடுப்புல வச்சிருக்கீங்க. ஒரு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி போட்டு மக்களே. நீ என் தங்கச்சி ஊத்தி குடிங்கன்னா அம்மா குழுவுக்கு போயிட்டு ஓடி வந்துடுறீங்க. எந்த வேலை செய்யனாலும் உங்களுக்கு முதல்ல என் பேர் தான் வாயில வருமாமா. என்னட்டி பாலை ஊத்தி அடுப்புல கூட வச்சாச்சு, அதுக்கு சீனி தேவை என்ன வேணுமோ எல்லாம் போட்டாச்சு. கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணதுக்கு முடியாதா? என்ன மக்களே, கொஞ்சம் வந்து அம்மா வேலை செய்து கொடுக்கலாம் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டா நிக்குது. இல்லாத்தே ஏதாவது தின்னங்கனாலோ பண்ண இருந்தனால முதல்ல அடியில வாயில அவளுக்கு பேர் தான் வரும். வேலை செய்யணும் மட்டும்தான் என் பேர் வரும். எம்மா எம்மா, இப்போ வாங்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லம்மா. எனக்கு குழுவுக்கு போகணும். பாலை ஒண்ணு பாத்துக்க. நீ வா லட்சுமி, போலாம். ஆமா, உங்க பட்டு வச்சுக்கிட்டு போங்க. நான் தான் எல்லாம் இந்த வீட்டுல செய்யணுமோ? காப்பி குடிச்சேன்னா பாலை இறக்கி வை, நான் போயிட்டு வரேன். பேசாம இளைய பிள்ளையாவே பிறந்திருக்கலாம். இந்த வீட்டுல மூத்த பிள்ளைய பிறந்து எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. சே, கொஞ்ச நேரம் வெளியே இருந்து அப்பதான் விளையாடலான்னு போனேன். ஆனா பொறுக்காது, உடனே கூப்பிட்டுருவாவ. அவசரம்னு சொல்லும் போதுதான் பாலும் காயாது ஒன்னும் காயாது. இனி குழுவுக்கு புரிஞ்சிட்டு பெய்யாச்சு. இனி குழு முடிஞ்சு ராத்திரி எல்லாரும் வீட்டுல சாப்பாடு முடிஞ்ச பிறகு இவ வீட்டுக்கே வருவாவ. நேரம் ஆவாவ பாத்திமாக்களை மூஞ்ச பார்க்க முடியல. சே, இந்த புஷ்பாக்கா வந்துட்டாவனா கூட உடனே குழுவை தொடங்குற மாதிரி தொடங்கிடலாமே. ஆளை வேற காணல. என்னம்மா கீதா, புஷ்பாளுக்கு ஒரு போனை போடக்கூடாதா? அவன் எங்க வந்துட்டு கேட்க கூடாதா? என்ன கேக்குறேக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க கீதா? நான் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூட்டத்தை ஆரம்பிப்பான்னு பார்த்தா இன்னும் ஆரம்பிக்கல. ஏன் நீ ஏன் இவ இப்படி கத்தியா? பாத்திமா ஏன் என்னாச்சு? என்னதான் இருந்தாலும் புஷ்பால நம்ம கூட தெரியவாதானே. அவளும் வந்துடட்டு. நீ மற்ற கேங்கில் உள்ள ஒருத்தியெல்லாம் வரல, அப்ப ஃபைனை போட்டுடலாம் இல்லையா? எப்படி? அடுத்த வாரம் நானே இதே மாதிரி லேட்டா தான் வருவேன். அப்ப நீங்களும் எனக்காக இப்படி பேசணும். அந்த நேரம் பேசாம வாயை மூடிட்டு இருக்க கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். இது என்ன நியாயமா இருக்கு? வார எல்லாரும் லேட்டா வருவாங்களாம். நான் மட்டும் என்ன காலையிலே வந்து காத்து கிடக்கணும்னே எனக்கு எழுதி வச்சிருக்கு. உங்களுக்கு என்ன எழுதி வச்சிருக்கு, எழுதி வைக்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன, புஷ்பா வரட்டு, சின்ன பொண்ணு வரட்டு, உமா வசந்தி எல்லாரும் வரட்டுன்னு சொல்லிட்டு காத்து கிடக்கணும்னு எனக்கும் எழுதி வச்சிருக்கு. ஏக்கா நீங்க ரெண்டு சண்டை போடாதுங்க, நிறுத்துங்க. என்ன இப்ப ஃபைன் தானே போடணும்? நான் போடும். மணி 5 ஆகுது, இன்னும் ஃபைனை போடாம நீயே யோசிச்சுட்டு இருக்கியா? எல்லாரும் அவரவருக்கு ஆளுகளுக்குன்னு ரொம்ப தான் பண்ணதியம்மா பார்த்து. என்னாச்சு கீதா? பாத்திமா கொஞ்சம் மாத்தி பேசின மாதிரி பேசியா? ராத்திரி ஒரு மாத்திரை போட்டிருக்க மாட்டாளோ? மாத்திரையா? என்னக்கா மாத்திரை? இல்ல பேச்செல்லாம் மெண்டல் சைஸ்ல பேசிக்கிட்டு இருக்கியா? அதான் மெண்டலுக்குள்ள மாத்திரையெல்லாம் போட்டாளா இல்லையான்னு கேக்கேன். எக்கா சும்மா இருங்கக்கா, அவங்க காதுல கேட்டுற போகுது. கேட்டா இதுவே அடுத்த பிரச்சனை ஆயிரும். அமைதியா இருங்க. கீதா கூட்டத்தை ஸ்டாப் பண்ணு, வீட்டால என்ன வேலை கிடக்குமா? சரிக்கா. சரி, இனி வரவிய வரட்டு, வராதவிய இருக்கட்டு. அட்டெண்டன்ஸ் எடுப்போமாக்கா? புஷ்பா வேற வந்துட்டாளே. என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, புஷ்பாவா நம்ம கூட உள்ளவா தானே, வந்துரட்டு. என்ன தண்ணி பேசியா பாத்திமா?
இவ்வளோ நேரம் நாங்க என்னத்த சொன்ன, நீ என்னத்த சொல்லியா? உள்ள நாள் ஃபுல்லா இந்த கீதா கூட மண்டே மார்க்கெட்டுக்கு நாகர்கோயிலுக்குன்னு சொல்லிட்டு கூட கூட சுத்தி எடுத்துட்டு இருந்தேன். அவ நம்ம லேட்டா வந்தோன்னா பொருள் படுத்தாம அட்டண்டன்ஸை போடங்க நிக்கியா. இந்த பாத்திமா அக்கா கிட்ட எப்பவாவது ஒரு வாட்டி தான் பேசுவேன். அவைய எனக்காக பேசியாவ. வந்துடட்டம்மா, அண்ணா வந்துட்டா. இவளை கண்டுதான் அந்த நடிப்பு நடிச்சாளா இந்த பாத்திமா? புஷ்பக்கா வாங்க வாங்க, இன்னும் அந்த கேங்ல யாரும் வரல, சீக்கிரமா அட்டண்டன்ஸ் போடுவோம், உட்காருங்கக்கா. என்னதான் இருந்தாலும் நான் வர முன்னாடி அட்டண்டன்ஸ் போடலன்னு தானே நினைச்சா நீயும்? எல்லாரும் ஒண்ணு போலதான் அப்படிதானே? ஐயோ அக்கா, அது ஒன்னும் சொல்லண்டாமா. சரி அட்டண்டன்ஸ் எடுத்து சீக்கிரம் போடுங்க, அப்புறம் நான் வேலை கிடக்குதாப்பா. நான் அப்படிதாக்கா சொல்லிட்டு இருந்தேன். புஷ்பாக்கா வந்துட்டாவன்னு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வேலை கிடக்கு, சீக்கிரம் கிளம்பலானே. நல்ல நேரம் வந்தா பத்துக்க நீயும். ஏக்கா இன்னும் குழு தொடங்கல, நல்ல நேரம். உமாங்க கூப்பிட போனா கூட்டிட்டு வரட்டு கரெக்டா தான் இருக்க பத்தியலா? ஆமா ஆமா. சின்ன பொண்ணு வசந்தி, 2 பேரும் லேட்டா வந்ததால 10 ரூபா ஃபைன் உங்க 2 இருக்கும். எது 10 ரூபா ஃபைனா? எதுக்கு? குழுவுக்கு லேட்டா தானே வந்திய, இனி வர வீரர்கள்லாம் இருக்கு 20 ரூபா. அதனால ஃபைனை வச்சுக்கிட்டு உட்காருங்க. ஓ அப்படியா? ஃபைன் தானே வைக்கணும் ஃபைனு. சரி புஷ்பாளுக்கு பேரையும் எழுதுங்க, எங்க 3 பேர்ல 10 ரூபா ஃபைனை போடுங்க. புஷ்பாடு பேரை எப்படி எழுத முடியும்? அவ அப்பவே வந்தாச்சு. எப்பவே வந்தா? எங்க முன்னாடி தான் வந்தா, அவ பின்னாடி தான் நாங்களும் வந்தோம். ரொம்ப காட்டாதுங்க. அதுவும் இல்லாம ஃபைன் போடணுமா வேண்டாமானே தலைவர் தான் சொல்லணும், நீங்க யாரும் வாய்வு திறக்காதுங்க. என்ன கீதா, நீ பேச வேண்டியதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நியாயம்னா எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதான் கீதா, சொல்லு. ஆமா சின்ன பொண்ணு, மணி 5:02 ஆயாச்சு. இனி கண்டிப்பா ஃபைன் தான். 10 ரூபா ஃபைன் 2 பேரும் வைங்க. ஏன் எங்க 2 பேருக்கு நெத்தில நீ இழிச்சவனி எழுதியா விட்டிருக்கு, அதெல்லாம் வைக்க முடியாது. எப்படி வைக்கலாம்? வச்சன்னா புஷ்பாலம் வைக்கணும். ஐயோ சின்ன பொண்ணு, புஷ்பாக்கா அப்பவே வந்துட்டாங்க. எப்பவே? 1950லயே வந்துட்டாளா? என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஃபைனை வைங்கன்னு சொன்னா வைக்கணும். நான் ஒரு குழு தலைவர், நான் சொல்றதை எல்லாரும் கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஆமா குழு தலைவர், நல்லா குலுக்குன தலைவர். வாய பாரு. குழு தலைவரனே நீ கிணத்துக்குள்ள குழந்தைகளை சாட சொல்லுவா, உடனே சாடிட முடியுமா? வா துறக்காத. ஆளு பார்த்து போடியாளு ஃபைன், ஆளு பார்த்து. நான் எல்லாம் ஆளை பார்த்து போடல, நான் நேர்மையா தான் போடுறேன். இனி ராணியக்காலம் லட்சுமியக்காலம் வந்தாலும் அவங்களுக்கு 20 ரூபா ஃபைன், உமாளுக்கும் சேர்த்துதான். வா நேர்மையில தீய வைக்க. எப்படி புழுறு நீங்க எல்லாரும் எல்லாம் ஒன்னா இல்லனா ஒன்ன தேடி உன் வீட்டு வரப்ப இப்ப பாரு, நானும் ஃபைன் கட்டணும்னு நிக்க. நான் உனக்கு கட்ட மாட்டேன், ஏதாவது பேசிட்டு எடுத்துட்டு வந்துரு. நாங்க என்ன ஆனாலும் இந்த ஃபைனை கெட்டவே மாட்டோம். வேண்டாப்பா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். ஃபைன் கட்ட மாட்டீங்களா? அப்ப இந்த குழுவுல இருக்கவே முடியாது. குழுவுல இருக்க முடியாது, நாங்க ஒரு வாக்கில நின்னுகிட்டு போறோம். ஏன் அவ உட்கார முடியாதுன்னு சொல்லலமா? ஃபைனை போடலனா குழுவுல இருந்தே நீங்க சொல்லியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். குழுவுல தானே நீங்கனா, ரொம்ப ஹாப்பி. சின்ன பொண்ணு, குழுவுல இருந்து நீங்கன்னா லோன் எல்லாம் யாரும் எடுத்து தருவா? அவசரப்பட்டாம நீ வேற எப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? ஏக்கா போன வாரம் தானே 1 லட்சம் ரூபா லோன கையில கிடைச்சி, குழுவுக்கு வர விடாதுன்னா அவ்வளோ கட்டிட்டு போட்டு தைரியமா சொல்லுங்க. சரி தலைவர் சொன்ன மாதிரி நாங்க நீ குழுவுக்கே வரல, நாங்க 2 பேரும் எடுத்த ரூபாய் லட்சத்தை நீயே வை. வா சின்ன பொண்ணு போலாம். ஏ எப்படி பேசிட்டு போறாளோ பாரு. பாத்திமாக்கா எல்லாம் உங்களால பாருங்க. இனி அவ 2 எடுத்த ரூபாய் நானா கட்ட முடியும்? 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1 லட்சம் ரூபாய் பணத்தை போக சொல்றீங்களா? போய் கூட்டிட்டு வாங்க. நான் உள்ளதே தானே சொன்னேன், நான் ஒன்னும் அவ்வளோதே கூட முடியாது, எனக்கு அது வேலையும் கிடையாது. குழுவை நீ நாளைக்கு நடத்தி தோல, நானும் கிளம்பியேன். பாத்தியா, எல்லாம் இருந்து பின்னாடி இலைக்கு தந்துக்கிட்டு பிரச்சனை வந்தோன்னா கிளம்பிட்டா அவ. இப்ப நீயா மாட்டிட்டு முழிக்க போறா? அது இல்லம்மா கேட்டேன், எனக்கு நீ வீட்டுல வேலை கிடக்கு, பின்ன கிளம்பி குழு உண்டனா சொல்லுன்னம்மா. என்னைக்குதா இப்ப என்ன பண்ணதுக்கு? எல்லா பிரச்சனையும் தொடங்கி விட்டு அவங்க பாட்டு போயிட்டாவ. இனி நான் தான் மறுபடியும் போய் கூப்பிடணுமா? நான் அந்த குழு தலைவியே நீ இருக்கல. குழு தலைவியா இருக்க மாட்டாளாம். குழு தலைவியா இருக்கலன்னா தரையில இரு, எங்களுக்கு என்ன? ஒரு வாசம் பிடிச்சவள. இப்ப வரங்கிட்டு போன் பண்ணாவ, இன்னும் காணல. போர் அடிக்குது. அத்தை வேற குழுக்கு புரிஞ்சிட்டு போனவ, அவள இன்னும் வரல. எங்க வாங்குங்க. என்ன மேடம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு இவ்வளவு சந்தோஷம்? ஏங்க நான் இன்னைக்கு வீட்ல கேசரி செய்திருக்கேன் தெரியுமா? என்ன சொல்ற? கேசரி செய்தியா? நீயா? ஏன் திடீர்னு? இல்லங்க, வீட்ல எல்லா சாதனம் இருந்துச்சா, வீட்ல வேற யாரும் இல்ல, அதான் டைம் போகல. சரி ஏதாவது செய்வன்னு பார்த்து கேசரி செய்திருக்கேங்க, எடுத்துட்டா? ஐயோ வேண்டாமா, இப்பதானே வீட்டுக்கு வந்தேன், மறுபடியும் வெளியே போய்க்க, கொஞ்ச நேரம் கழியட்டு. இப்ப என்ன சொல்ல வரியா? அப்ப நான் செய்த சமையல் நல்லா இல்லைன்னு சொல்ல போறியா? அது இல்ல பூங்கடி, இப்பதானே வந்தேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படிங்கறதான் அப்படி சொன்னேன். உங்களை என்னோட ஆசை பார்த்து செய்த பாருங்க, எனக்கு எல்லாம் தேவைதான். பேசாம சும்மாயே இருந்திருக்கலாம். நீ சும்மாயே இருந்துக்கலாம், அந்த ரவையும் சீனி மாதிரி சும்மா இருந்திருக்கான். இப்ப எல்லாத்தையும் போட்டு கிண்டி பறக்கி வச்சாச்சா? நிஜமாவே நீங்க என்ன கலாச்சிட்டு தான் இருக்கிறீங்களா? என்ன ஒண்ணு செய்யறீங்கன்னு நினைக்கிறீங்களோ? ஐயே நான் உன்ன கலாய்க்க முடியுமாமா? நான் சும்மா சொன்னேன், போ போய் எடுத்துக்கிட்டு வா போ.
நான் உன எடுத்துட்டு வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்போது ஓகே சொல்லி தான் எடுத்து வந்திருப்பேன். நீங்க கிண்டல் பண்ணிட்டு கேட்டா நான் எடுத்து தர மாட்டேன். நீ உன தின்னண்டா. நானே ஒரு இனிப்பான செய்தியை உன்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். நீ வேற வீட்டுல இனிப்பா கிண்டி வச்சிருக்கேன்னு சொல்லியா? இனிப்பான செய்தியா? என்னது? சரி, உன் ட்ரிக்லயே கேக்குறேன். நீ சிரிச்சுக்கிட்டு கேளு, அப்ப சொல்றேன். அப்படிலாம் எனக்கு தெரிய வேண்டாம். எங்க பண்ணாவ? தெரிய வேண்டாம்னா போ. இந்த விஷயம் என்னை விட உனக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அதான் சொல்லலான்னு பார்த்தேன். சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு. என்ன விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பா தெரியணுமோ? சொல்றேன் சொல்லுங்க. எனக்கெல்லாம் கண்டிப்பா தெரியணும்னு அவசியம் இல்ல. நீ எதிர்பார்த்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், உனக்கு பிடிச்ச விஷயம். வேற என்ன சொல்ல, ஒரு நல்ல விஷயம். கண்டுபிடி பாப்போம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டு கேளு, அப்பதான் சொல்லுவேன். நானே கடும் கோவத்துல இருக்கேன், சிரிக்க சொல்றிய? சொல்லுங்க என்ன விஷயம். நீ சரி, ஒரு வாட்டி சிரிச்சுட்டு கேளான்னு சொல்லியே. சிரிச்சாச்சுலையா? சொல்லுங்க என்ன விஷயம். சரி, இந்த அரவிந்த் இருக்கான்ல, அரவிந்த் அஜிதாவை கூட போயிட்டான். கண்டிப்பா நீ கூட்டிட்டு வந்துருவான். எங்க நிஜமா? வாங்க, என்னங்க சொல்றீங்க? அரவிந்த் அஜிதா கூட போயிருக்காங்களா? ஐயோ பரவாயில்ல, கண்டிப்பா இன்னைக்கு அவங்க வந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆமா அஜிதா, இன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட பேசி கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். லாஸ்ட் டைமும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அவங்க அப்பா விடல இல்லையாங்க, அப்ப விட்டுட்டு தானே வந்தாங்க. இந்த தடவை அது மாதிரி ஏதாவது ஆகுமா? இந்த தடவை அது மாதிரி எல்லாம் ஆகாது. கண்டிப்பா அஜிதாவோட தான் வருவேன், இல்லன்னா வரமாட்டேன், அங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அங்கேயே இருப்பாங்களா? ஒரு முடிவோட போயிருக்கான். கண்டிப்பா அஜிதா நாளைக்கு வந்துருவா. அஜிதா மட்டும் இங்க வந்துட்டானா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தாங்க. சரி சரி, போ போய் அந்த ரவையில சீனி போட்டு வச்சாலே போய் எடுத்துக்கிட்டு வா. அது ஒன்னும் ரவையில சீனி போட்டு வச்சது இல்ல, கேசரி. வாமா, சிரிச்சுக்கிட்டே போய் எடுத்துக்கிட்டு வா. போ போ. நான் எடுத்துட மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே போ, அப்புறம் கேசரி காரப்பொடி மாதிரி ஆயிரும். போ. எடுத்துட்டு வர மாட்டேன். பாத்தியலாக்கா, குழு நடத்தியாளும் குழு என்ன நெல்ல நிக்காள்வனே, அவ்வளோலே நடத்திட்டு போட்டு. நம்ம போறது 2 நிமிஷம் ஆயிருக்குமா? நம்ம முன்னாடி தானே அந்த இவளும் போனா புஷ்பா, அவகிட்ட கேட்டாளுங்களா? நம்ம என்ன இழிச்சவையா? இன்னைக்கு நம்ம பேசாம இருந்தோம்னு நினைச்சிடுங்க, ரொம்ப ஓவரா தான் பண்ணிருப்பாளுவ. பாரு, அப்பவே குழுவுக்கு போனேன்னு சொல்லி இப்ப வந்த வரவே இந்த நிலைமை. இதுல ராணியக்கால லட்சுமியக்கால கூட்டிட்டு வந்திருந்தோம்னா என்ன நிலைமை இருக்க சொல்லு. எப்ப வந்திருந்தாலும் அவ்வளவு வச்சுதான் ரூல்ஸ் பேசிருப்பாவ. ஏன்னா அவங்க கேங் முதல்ல வந்துட்டாலும் இல்லையா, அதனால இப்படி படம் காட்டிட்டு இருக்காளுவ. குழுவுக்கு போகாம இங்க நிக்காவ. சின்ன பொண்ணு என்னாச்சு? 2 பேரும் குழுவுக்கு போகாம இங்க நிக்கிறைய? ஆமா குழு. என்னன்னா குழு? அவ்வளோ குழுவுல இடி விழுந்து கல்லை எந்திரிக்கி போட்டாச்சு. என்ன பேச்சு பேச தெரியுமா? என்னக்கா என்னாச்சு? சண்டையா போட்டுட்டு வந்திய? என்னக்கா உமால நம்ம வீட்டை சொல்லி விட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்னும் போகாமலே நிக்காளுவ. என்னன்னு தெரியலையே லட்சுமி. என்ன சின்ன பொண்ணு, குழுவுக்கு போயிட்டா வரைய? எல்லாரும் போயிட்டாவளோ? நாங்க இனிதான் கொண்டு ரூபா வைக்கணும் பாத்துக்க. குழுவலுக்கெல்லாம் போவாதுங்கக்கா. என்ன ஆட்டம் ஆடியாலும் தெரியுமா? ஆட்டம் ஆடியாளோல? என்னாச்சு? நானும் அதை தாக்கா கேட்டுட்டு இருக்கேன், சொல்லே மாட்டேங்க அவ. ஏதோ நாங்க தான் குழுவுக்கு லேட்டா போயிட்டோமா? போனோன்னா ஃபைன் ஆயிடுன்னு சொல்லியா? புஷ்பாவும் எங்க 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தாக்க போயிருப்பா. 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. புஷ்பா போய் உட்காரவ நாங்களும் போனதும் கரெக்டா இருந்து. ஆனா அந்த கீதா, அந்த ஃபாத்திமா, அந்த கிழவி 3 சேர்ந்து சொல்லியாலும் ஃபைனை வைனி, அது எப்படிக்கா வைக்கணும்? லேட் ஆயிட்டுன்னு சொல்லிருப்பாவளா இருக்குமா? ஏக்கா, அவ என்கிட்ட ஃபைனை கேட்டது கூட எனக்கு தப்பா தெரியலக்கா. சரி, எங்க 2 பேருக்கும் ஃபைன் போடியா, கொடுத்துக்கிட்டு போறோம். எங்க கூட வந்து அந்த புஷ்பாளுங்க ஃபைன் போடணும் இல்லையா? ஏன் புஷ்பாளுங்க வேண்டானே சொன்னா? ஆமாக்கா, புஷ்பா வந்து எங்களோட முன்னாடி போய் இருந்துட்டாலாம், நாங்க போய் நின்னுகிட்டோமா, அதனால எங்க 2 பேரும் ஃபைன் வைக்க சொல்லியா? இது என்ன நியாயமா இருக்கு? அப்ப அவளுக்கு சேத்துல ஃபைனை போட்டுருக்கணும். அதை கேட்டதுக்கு தான் சண்டை போட்டாளுவ. நாங்களும் அந்த குழுவை நடத்து என்னத்தை மண்ணு லோனை நீயே கட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஓவராலே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகக்கா, என்ன யாதனை உனக்கு கேப்போம்? ஆமா, நீங்க கேட்க வேண்டியதுதான். உங்களுக்கு யாதனாலேயாக எங்களுக்கே ஃபைன் வந்துச்சு. எல்லா தடவையும் உங்களை கூட்டத்துக்கு வா வான்னு வந்து கூப்பிடணும் நாங்க. என்ன சந்தி, இப்ப என்ன 5 ரூபா ஃபைனுக்கு என்கிட்ட ஆட்டத்துக்கு வர நீ? 5 ரூபா ஃபைனும் 500 ரூபா ஃபைனும் உங்களை கூடதுக்கு உமாலாம் அனுப்பியிருக்கோம். அதனால நாங்களும் கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. நான் ஏதோ வாங்கிட்டு லேட்டா போ ஃபைனை சேர்த்து வைக்கலாம்னே சொன்னேன். உன பொண்ணு நீ அப்பவே போயிருக்கணும். இப்ப ஏதோ ஃபைன் கட்ட சொல்லிட்டாவனு என்கிட்ட ஆட்டத்துக்கு வர நீ? வாய் முடுங்க 4 முடி. ஏற்கனவே இங்க பிரச்சனையா இருக்கு, இவ வேற பிரச்சனை படுத்திட்டு இருக்கியாவ. ரொம்ப ஆடாதானா? ஒன்னாரியாக்கம் எல்லாரோடையும் தேடி தேடி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு தான் கூட்டத்துக்கு போனோம். நான் அப்பவே போயிருந்தேன்னா எனக்காவது ஃபைன் இல்லாம இருந்திருக்கேன். ஏக்கா கோவப்படாதீங்க, ஆளாளாக்கல கோவப்பட்டா நல்லாவா இருக்கு? நல்லா இருக்கோ 4 காலில் இருக்கோ, என்னால எப்படி இருக்க முடியாதுமா? நான் எவ்வளவு ஃபைன் தர மாட்டேன். சரி வசந்தி, யாரும் கொடுக்கண்டா, அதுக்காக இப்ப நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்க முடியும்? யாரும் என்னக்கா பண்ணியது? 4 பேரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு தானே உங்களே கூப்பிட சொல்லியிருந்து, அதுக்கு அந்த அக்கா கோவப்படியத பாருங்க. என்னக்கா அப்படியே பேசியா? ஏதோ என்னால லேட் ஆன மாதிரி அவ பேசிட்டு இருக்கியா? பின்ன கோவம் வராம என்ன வரும்? ஆளாளாக்கல கோவப்பட்டுட்டு இருக்காதுங்க. சின்ன பொண்ணு இப்ப என்ன பண்ணது? ஏக்கா, இப்ப அவங்ககிட்ட போய் கேட்டாலாம் அவிய பேசியதான் உண்மை, அவிய சொல்லியதான் நீதி நியாயம் நிப்பாளுவ. இப்ப போனா சரியாவாதுக்கா, கொஞ்சம் சாயங்காலம் போல போவேன்னா. சரிம்மா, அப்ப இப்ப என்ன பண்றது? கூட்டம் கிடையாதா?
அதான் குழு இல்லைன்னு ஆயிட்டு இல்லையாக்கா. வாங்க எல்லாரும் வேற சூடா இருக்காவ. உங்க வீட்டில் போய் அப்படியே ஒரு சர்பத்து ஏதாவது குடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஆளார இழப்பாரிட்டு போவோம்க்கா. வா வசந்தி. சரி போங்க போங்க, யாரும் கோவப்படாதுங்க. ராணி கடையில் போய் சர்பத்து குடிச்சிட்டு போகலாம். வா லட்சுமி. சரியான சாப்பாட்டு செத்தவா இப்படி நிக்கியா? ஏம்னா முறைச்சிக்கிட்டு நிக்கியா? அது சண்டைலாம் தீர்ந்தாச்சு இல்லையா? வாங்க போவோம். ஆனா நீங்க எல்லாம் சூடாயாச்சு, அதான் கூல் படுத்த அந்த அக்கா சர்பத்து போட்டு தரேன்னு சொல்லியாவ இல்லையா? கூல போய் குடிச்சுக்கிட்டு கிதாட்ட போய் சண்டை போடலாம். விட்டு 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 தள்ளு. நம்ம எல்லாம் இன்னைக்கு அடிச்சுப்பா நாளைக்கு சேர்ந்து சின்ன பொண்ணு. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா இருக்க முடியும். வா. ஆமா இல்லையாக்கா, அதுவும் சரிதான். ராணியை கழுவிட்டு போயிட்டு போனா கொஞ்சம் எனர்ஜியா போலாம். பின்ன வாங்க போவோம். என்னடா இல்லவ, உன்கிட்ட வேற தனியாவா கூப்பிடணும்? இல்லக்கா, வாங்க சொன்னாலே நான் வருவேன். வாங்க போலாம். இந்த கேங்குல கூட நம்ம இருக்கிறத வர நம்ம வயத்துக்கு வாட்டம் இல்லாம பாத்து பாடுவ. போ போ. எல்லாரும் இருங்கம்மா, சர்பத் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன், குடிக்கலாம். சரியா? அதுக்கு தானக்கா வரவே செய்தது. பியாச்ச குறைச்சிட்டு போய் சீக்கிரம் போட்டுதாங்க. எனர்ஜி எனக்கு கீதாட்ட போய் சண்டை போடுவோம். ராணியக்கா, என்னத்தை இவ்வளவு தலைக்கு ஊத்துங்க. நான் நீங்க கூப்பிட்டு என்ன ஒரு வார்த்தைக்காக வந்தேன். சரிக்கா, நான் கிளம்பியேன். இரு லட்சுமி, வீட்டுல போய் எப்பவும் வேலை வேலைன்னு தான் இருப்பா. கொஞ்ச நேரத்துல இரா, சர்பத்தை குடிச்சிட்டு போலாமா? வேண்டாக்கா, இந்த அரைந்து போய் மத்தியானமே இன்னைக்கு சாப்பிடல பார்த்துக்கிடுங்க. இனி போய் தான் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும். அவன் அந்த பிள்ளைங்க வராத சோகத்துல அப்படியே எங்கெங்கயா சுருண்டு சுருண்டு படுத்து கிடைக்கும். அதெல்லாம் தீரமா, அந்த பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. பிள்ளைகிட்ட நீயே கொஞ்சம் ஆறுதலா பேசு. ஏக்கா வேணா இன்னைக்கு நம்ம ஒரு வாட்டி அஜிதா வீட்டு போய் பாப்போமா? ஏமா தாயே, வாயை மூடிக்கிட்டு இருமா. அஜிதா வீட்டுக்கும் போண்டா, ஒருத்தருக்கு வீட்டுக்கும் போண்டான். திரும்பவும் போறஞ்சிட்டு நீங்க எங்கேயாவது இடையில உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னு தோண அங்க போவிய. வேண்டாமா, விட்டுருங்க. அது ரெண்டரை சேரனே விதி இருந்தா சேரம். நீங்க ஒண்ணும் சொல்லாதுங்க. ராணியக்கா, நீங்க போய் ஜூஸ கலக்குங்க. பாருங்க லட்சுமி அக்கா சூடாயிட்டாவ. சரி, யாரும் சாப்பாடு ராமனப்பா, நான் எடுத்துட்டு வரேம்மா. என்ன வசந்தி, நான் உங்ககிட்ட ஜூஸ் வேணும் சர்பத் வேணும் அப்படி ஏதாவது கேட்டேனா? இல்லக்கா, சூடா பேசுறீங்களே அதனாலதான். லட்சுமி அக்கா, இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க அக்கா போய் எடுப்பிய? இல்ல கடையில ரெடிமேடா அடிக்கதா இல்ல துணி எடுத்து தச்சு குடிக்கதா? இந்த கூட்டங்களோட பேச கூடாதுன்னு நினைச்சாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மாயே இருக்க மாட்டா. சும்மா தோணி தான் நிப்பா. சொல்லுங்க அக்கா, தெரிஞ்சா நானும் 2 எடுத்து போடலான்னு தான். ஏக்கா, ரெடிமேடா இல்ல துணி எடுத்து தச்சதா? சின்ன படி, நீ சும்மா இரு. ஏற்கனவே நான் டென்ஷன் ஆயிருக்கேன். திரும்ப என்னது டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத. சொல்லுங்க அக்கா, நீங்க சொன்னா நான் சும்மா இருப்பேன் இல்லையா? நீங்க ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? ஏமா தாயே, நான் உன்னை கையெடுத்து வேணாலும் கும்பிடியம்மா. என்னை நிம்மதியா கொஞ்ச நேரம் இருக்க விடு. இல்லைன்னா எழும்பி போயிருவேன். சரியம்மா, சூடாவாம இருங்க. அப்புறம் தலைக்கு என்னக்கா டை அடிப்பிய? ராணியக்கா, என்ன லட்சுமி, என்னாச்சு? நீங்க சொல்லியலையாக நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். சும்மா என்ன இருக்க விட சொல்லுங்க. ஏன் சின்ன பொண்ணு அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா? சும்மா எப்ப பார்த்தாலும் இருக்க விடாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கியாக்கா. இவ்வளவு மாதிரி எழுப்பி அப்புறம் போயிருக்க சொல்லுங்க. எக்கா, நான் உன்னை எழுப்பி போக மாட்டேன். நான் லட்சுமி கிட்ட தான் இருப்பேன். ஏக்கா, அவ இங்க இருந்தா நான் எழுப்பி போயிடுவேன். சண்டை போடாம இருங்கம்மா. ஏக்கா, ஜூஸ் இவ ஒருத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இவ வேற ஜூஸ் நான் எடுத்துட்டு வரேன். அம்மா, குழுவுக்கு போறேன்னு சொன்னியே? ஆமா மக்கா, எனக்கு குழு இல்லையா? நாளைக்கு குழுல சண்டை போட்டு வந்திருக்கு. அப்படியா? எத்தி, அரவிந்த் போன் பண்ணானா? வீட்ல தான் மகா இருக்கா. போன் ஒன்னும் பண்ணல, வீட்ல தான் இருக்கேன். எத்தி, விஷயமே தெரியாதா? அஜிதாவை கூட்டிட்டு வர அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். என்ன மக்களே சொல்லியா? ஆமா அத்தி, அவன் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதான் கூட்டிட்டு வந்துட்டானா, போன் வச்சு பண்ணனான்னு கேட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி கூட்டிட்டு வரட்டு. அனிகா, நீ எப்படி அஜிதாவை கூட்டிட்டு வந்துருவோம் போல இருக்கு பத்தியா? ஆமாமா, கூட்டிட்டு வரட்டு. ஏய் சின்ன பொண்ணு, நம்ம தானே வீரன்ற சேர்த்து வைக்கிறேன்னு முடிவு பண்ணோம். இப்ப நான் அவிலே சேர மாதிரி இருக்கு. என்ன பண்ண? 2 பேரும் பிரச்சனை இல்லாம சேர்ந்தா சரிதான், விடுங்க. லட்சு இனி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாவ. இனி என்ன சொன்னாலும் கோவமே வராது. சரி, அவிய சிரிச்சட்டு. ராணிக்கு அந்த ஜூஸ் நான் போறேன், வசந்தி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். எப்படிக்கா உங்களால மட்டும் இப்படி எல்லாம் கேட்க முடியுது? அப்படிதான் இருக்கணும். கதைனால காரியத்துல கண்ணா இருக்கணும். கேட்கறானா தருவாங்களா? அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தியது. பேஷ் எங்க வரேன்னு சொல்லி போன் பண்ணி 5 நிமிஷம் தான் ஆகுது. டக்குன்னு வந்து நிக்கிறீங்க. ஆமா, அஜிதாவை பாக்குறேன்னு ஸ்பீடாலே வந்தேன். எங்க வீட்டுல அத்தை, மாமா, பூமாரி, நீங்க எல்லாரும் எப்படிங்க இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா? சரி, கிளம்ப நிக்க சொன்னல, ரெடியா? கிளம்பலாமா? அப்பா வீட்டுல இல்லங்க. அப்பாட்ட சொல்லாம எப்படி வராது? காலையிலேயே உங்ககிட்ட கால் பண்ணி சொல்ல தானே செய்தேன். கேளு, வீட்டுக்கு போனோம். நீ கேட்டியா? எப்படி? கேட்கவே பயமா இருக்குங்க. இப்படியே பயந்துகிட்டு இருந்தா எப்ப லூஸ் நம்ம வீட்டுக்கு போறது? இங்கே இருந்தலாம் முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்லங்க, நான் நம்ம வீட்டுக்கு வர ரெடியா தான் இருக்கேன். சரி, அப்படின்னா வா போலாம். போலாமா? எங்க? வாங்க மாமா. நீங்க அப்பாட்ட கோவமா எதுவும் பேசிடாதுங்க ப்ளீஸ்ங்க. இல்ல போலான்னு சொல்றீங்க, அதான் எங்க? எங்கனா? எங்க வீட்டுக்கு தான்.
அதான் அவ விருந்துக்குன்னு ஒரு 2 வாரம் இங்க நின்னாச்சு இல்லையா, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். எது என் பிள்ளை விருந்துக்குனே வந்தா? இது அவ வீடு. உங்க வீட்டுல பண்ண எல்லா கொடுமை நல்லது என் பிள்ளை இங்க வந்திருக்கியா? விருந்துக்கு எதுவுமே வரலையே. சரி மாமா, என் வீட்டு பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். அஜிதாவை இப்ப கூட்டிட்டு போறேன். அது எப்படி நான் உங்களை நம்பி அனுப்ப முடியும்? அப்பா இப்ப கூட்டிட்டு போவிய, அங்க போனா உங்க அப்பா மறுபடியும் பிரச்சனையை தொடங்குவ. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொன்னது கரெக்டா இருக்கணும். இப்போ நான் என் முடியல கரெக்டா தான் இருக்கேன். இல்ல உங்க அப்பா வந்து என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னா தனியாட்டு ஒரு வீடு பார்த்து போங்க. என் பிரச்சனையை நான் பாத்துக்கலாம் மாமா. அங்கோட பிரச்சனை இல்ல, அஜிதாவுக்கு எந்த பிரச்சனை வரப்ப நான் பாத்துக்கிட்டேன். அதுக்காக தனி வீட்டுக்கு போ அப்படி இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்காதுங்க. அஜிதா நல்லா இருக்கணும், அதை நான் பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம இவ்வளவு நாளா நீங்க அவளை நல்லா பாத்துக்கிட்டீங்க. இனி அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க கோபப்படாம பேசுங்க. இவ்வளவு நான் சொல்லியாச்சு, நான் சொல்ல வேண்டியதையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் யோசிச்சு பதில் சொல்லணும். அப்பா இப்ப இங்க வச்சு நல்லா தான் பேசி கூட்டிட்டு போவோம் மக்களே. அங்க அப்புறம் போன அப்புறம் உன்னை மறுபடியும் கஷ்டப்படுத்துவோம் எனக்கு பயமா இருக்கு. அங்க எனக்கு எந்த கஷ்டமும் படுத்தலப்பா. மாமா ஏதாவது பேசினா நானே சமாளிச்சுப்பேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் அங்க இருந்தாதான் எல்லாருமே மன நிம்மதியா இருப்பாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. உனக்கு அங்க இருக்கிறதா சந்தோஷம்னா தாராளமா கிளம்புமா. ஆனா இன்னொரு வாட்டி என் காதுல நீ எங்க கஷ்டப்படுறான்னு கேட்க கூடாது. கண்டிப்பாப்பா, போயிட்டு வரேன்ப்பா. சரி மக்களே. எப்பா நான் கிளம்பிட்டேன்னு அஜய்கிட்ட மறக்காம சொல்லிருங்க. சரிம்மா, அம்மைட்டையும் சொல்லிட்டு போ. சரிப்பா. பையன் நல்லவன் தான், மாமனார் தான் கொஞ்சம் மோசம். திருத்திடலாம். என்ன நம்பி அஜிதாவை என் கூட அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி மாமா. நீங்க அஜிதாவை எப்படி பாத்துப்பீங்களோ அதை விட ஒரு படி மேல நான் அவளை பாத்துக்கலாம். உங்களை நம்பிதான் மாப்பிள்ள அனுப்புறேன். என் பிள்ளைய கண் கலங்காம பாத்துக்கோங்க. கண்டிப்பா மாமா. பிள்ளைய நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். லட்சுமி, லட்சுமி எங்கதான் போவாளோ? லட்சுமி எப்பா அம்மைய காணல, எங்க மக்களே போயிருக்கியா? குழு உண்டுன்னு சொல்லிட்டு போனவப்பா, இன்னும் வீட்டுக்கு வரல. குழுவுக்கா போனா? குழுவுக்கு என்ன செய்வா போனா? அங்க ஒவ்வொருத்தரும் குழு 2 முக்கான கதை பேசிட்டு இருக்கியாளுவ. ஆட்டுக்கு வேற புண்ணாக்கு வாங்கணும். பையன் பைசாய் எடுத்து வச்சுட்டு போவான்னு சொன்னேன். எங்க வச்சிருக்கியாளோ? நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டாப்பா. வேண்டாம் மக்களே, வரட்டாவா. லட்சுமி வீட்டுல இல்லையாமா? லட்சுமியா? அவ எங்க இந்த நேரத்துல இங்க இருப்பா? குழு குழுன்னு எங்கே போயிட்டு இருக்கியா? எது குழுவுக்கு போனாளா? இன்னைக்கு குழுவே கிடையாது. குழுவுக்கு பிறந்துட்டு எங்க போனாலோ? எங்க போயிருப்பா? 4 பேர் ஒரு கேங் உண்டுத்தியா, அவ்வளோ கூட ஊரு சுத்த போயிருப்பா. வேற எங்க போயிருப்பா? ஐயே அப்படி சொல்லாத. அவளே சந்தோஷத்துல இருக்கியா, அவ எங்க ஊரு சுத்த போயிருப்பா? சந்தோஷத்துல இருக்கியாளா? என்ன சந்தோஷம்? என்ன குழு இல்லைன்னு போயிட்டு சொன்னதால சந்தோஷத்துல இருக்கியாளா? ஒரு விஷயமே தெரியாதாமா? எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்குதா இல்ல தனித்தனி வீடா? வீட்டுல என்ன நடக்குன்னே தெரியாம இருக்கியா? என்னக்கா சொல்றிய? அவ சந்தோஷத்துல இருக்கியாளா? என்ன விஷயம்? அதான் மருமுவா வாராளா இல்லையா, அந்த சந்தோஷத்துலதான் லட்சுமி துள்ளி குதிச்சுக்கிட்டு திட்டியா. இது தெரியாதா? எது மருமோ வராளா? யாரு உங்ககிட்ட சொன்னது? உள்ளது தானே, உனக்கு தெரியாதா? லட்சுமியா உங்ககிட்ட சொல்லலையா? என்ன பாரி, என்ன இது? எப்பா அத பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமாக்கா, உங்ககிட்ட யாரு சொன்னது? யாரு சொல்லணும்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியல. உன் நிலைமையை யோசிக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்க, கொஞ்சம் பார்த்துட்டு சூதானமா தான் நடந்துக. நான் என்ன சொல்ல வரேன்னா, கெட்டனி கொடுத்த வீட்டுல இருந்தாவே அப்பா கூப்பிட்டாவே தைரியமா இறங்கி போனவளாகும். நல்லா யோசிச்சுக்க. இது என்ன போறதுங்க வாரதுங்க, இது வீடா சத்திரமா? அவன் நினைச்ச உடனே இங்க வருவா, நினைச்ச உடனே அவிய வீட்டுக்கு போவா, மறுபடியும் தோணுச்சுன்னா வருவா. என்னது இது குடும்பமா? எனக்கு சொல்லணும் போல தோணுச்சுமா. சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் தானே, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிக்கா. என்ன இங்க மீட்டிங் நடக்கு? கிளவி வேற வந்துருக்கு. மாதிரி வீட்டுல எல்லாம் வேலையை முடிச்சிட்டு மக்களே. லட்சுமி ராணிக்கு வீட்டுல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, நீங்க கூட தான் இப்ப குழுவுல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப இங்க முளைச்சு நிக்கிறிய எப்படிக்கா? ஒன்ன பாக்கலன்னு தான் வந்தேம்மா. சரி போறேன். பாக்கலான்னு வந்தேன்னு சொல்றிய, பார்த்தோன்னு கிளம்புறிய என்னக்கா? இப்ப போயிட்டு பிறகு வாரேன். பார்க்க தான் வந்தேன், ஒன்னு சொல்ல வரல. வயித்தடிச்சல் வயித்தடிச்சல்.
ஒரு பக்கம் உருகுதே, மறுபக்கம் கருகுதே. என்னம்மா ஒரு நக்கல பேசுறிய? நான் என் மக்களே நக்கல பேச போறேன். நீ எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்ட நான் சந்தோஷத்துல வந்திருக்கேன். லட்சுமி ரொம்ப ஆடாத, நீ எதுக்கு இப்படி சந்தோஷத்துல இருக்கியா நீ? ஓ தெரிஞ்சிடுச்சா? உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சா? எனக்கு அப்பவே தெரியும் அந்த நியூஸ் பேப்பர் கலவிங்க வரும்போது நியூஸ கொண்டு வராமலா வந்திருப்பா. 2 பேருக்கு மூஞ்சிலே 1 கிலோ அரிசியை போட்டா இப்ப உடனே வந்து கிடைக்கும். அப்படியே கொதிக்கிறிய. இனி உங்களுக்கு மருமகனா பயம். எப்படி எப்படி சொல்லுங்க? மருமகனா பயம். தள்ளி பாட்டி. ஆட்டம்மா போடுறிய 2 ஆட்டம். ஆட்டம் எல்லாம் ஆட்டங்க என்ன? சரி சரி 2 தள்ளுங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஏ தள்ளுங்க சொல்லியே கிட்ட நிக்கிறியா? போங்க போங்க. என் மருமகன் வர போறா. என்னப்பா பாத்தியா உன் அம்மைக்கு ஆட்டத்தையும் கொழுப்பையும் பாத்தியா? எப்படி சொல்லிட்டு போறா பாரு. போனவி அப்படியே போவன்னு பார்த்தா மறுபடியும் எதுக்கு வரவ? எதுக்கு வர போறா? உன் அண்ணன் காலில் விழுந்திருப்பான், அதனாலதான் வரா. பாப்போம், பாத்துக்கலாம். வீட்டுல இருக்கவே என்ன பிடிக்கல. வரமாட்டான்னு நினைச்சேன், மறுபடியும் வராளா? விடக்கூடாது. என்ன கீதா, இப்படி குழு பாதி நடத்திட்டு நடக்காமலாம் அவிய இஷ்டத்து மாத்தி மாத்தி வைக்கவ நல்லாவா இருக்கு? நான் என்னக்கா பண்றது? என் வார்த்தை யாராவது கேட்காங்களா? அட்லீஸ்ட் நான் ஒரு குழு தலைவர், என்னை மதிக்கவாது செய்யறாளா பாருங்க. குழு தலைவர்னு என்ன பார்த்து ஒரு பயம் கூட கிடையாது. அவங்க பாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடுப்பாயிட்டு. இதுல வேற குழு உண்டு நான் இவ்வளோ தட்டி தட்டி எடுக்கணும் ஒவ்வொரு மாசமும். இதுவே எனக்கு பெரிய வேலையா போச்சு. நீ வேற கீதா, அதை நினைச்சிட்டு ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கா? நீ எதுக்கு அவள்கிட்ட போய் சொல்லியா? பேசாம குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கிரியேட் பண்ணி கொடு. நாளைக்கு குழுனா முந்தின நாள் நைட்டே ஒரு நேரம் மெசேஜ் போட்டா போதும் இல்லையா? நாளைக்கு குழு எல்லாரும் வந்துருங்க. நீ எதுக்கு ஒவ்வொரு வீடு விட போறா? நல்லா சொன்னீங்க, போங்கக்கா. நான் இவ்வளோட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எல்லாம் எடுங்கன்னு சொன்னா சொல்லுவாள். ஃபோனை வாங்கி வாட்ஸ்அப்பை எடுத்து தானி கேட்பாவ. நம்ம ஊரோட பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கேட்குறியக்கா, நல்லாவே இருக்கு. நானும் எனக்கெல்லாம் அடுத்த மாசம் குழுக்கு வர துவானுச்சுனா தான் வருவேன். இல்லைன்னா நானும் இவங்க மாதிரி தான் கீதா பண்ணுவேன். எல்லாரும் இப்படியே பண்ணுங்கக்கா. நான் பேசாம என் வேலையை ரிசைன் பண்ணவே போறேன். வேலையை ரிசைன் பண்றியா? என்ன வேலை கீதா? அதான் குழு தலைவராக இருக்கேன் இல்லையா, அதை நான் ரிசைன் பண்ண போறேன்க்கா. வேற யாரையாவது நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பொல்லாத வேலை, பெரிய வேலை, கவர்மெண்ட் வேலை. ரிசைன் பண்ணலாம் ரிசைனு. என்ன கீதா இப்படி சொல்லியா ரிசைன் பண்ணி அடிக்க? நீ அப்படி சொல்லாத. பின்ன என்னக்கா, எனக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, மதிப்பும் இல்லாம இருக்கு. நான் இவங்க பின்னாடியே தெரிய முடியுமா எப்போ பார்த்தாலும்? சொல்லுங்க. அதுல வேற ஃபாத்திமாக்கா, நீங்க வாரம் முன்னாடி உங்களுக்கு ஃபைன் போடுன்னு சொல்லிட்டு இருந்தாவ தெரியுமா? அப்படியா? பாத்திமாளா? பின்ன நான் வந்தோன்னே ஏதோ எனக்கு சாதகமா பேசிய மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அப்படிதாக்கா. நம்ம முன்ன ஒரு பேச்சு, நம்ம பின்னாடி ஒரு பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காளுவ. யாரை நம்புறது? யோ, நீ யாருக்கு இதை அப்படி கோவப்படியா? டென்ஷன் ஆகாத. இந்த சின்ன பொண்ணுக்கு கேங் எல்லாம் பாருங்கக்கா. அவங்க மேல தப்பு இருந்தோ இல்லையோ அந்த குழுவே சேர்ந்து நிப்பாளுவ. கூட்டமா நின்று எதிர்த்து தான் சண்டை போடுவாளுவ. ஆனா நம்ம கேங்க பாருங்க, ஒரு பிரச்சனைனா நமக்குள்ள உள்ளவங்களையே மாட்டி விட்டுட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காளுவ. குளிர். ஐயே, நான் எல்லாம் அப்படி இல்லை கீதா. உனக்கு ஒரு பிரச்சனை நான் கண்டிப்பா கேட்பேன். நானும் இன்னைக்கு கேட்க போய் தான் ஃபாத்திமாக்கா உங்களை கட்டான ஒரு பேச்சு, நீங்க இல்லாம ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாவ. எல்லாரும் அப்படிதான். நம்ம முன்ன ஒண்ணு பின்னொன்னு தான் பேசிட்டு தெரியாளுவ. யார நம்புறது சொல்லு? சரியா இருக்குக்கா. இந்த குழுல இருந்து நீ சீக்கிரம் ரூபாயை கட்டிட்டு நீங்கிடலான் இருக்கேன். சரி சரி, அங்க பாரு யாருன்னு. ஐயே, இந்த அரவிந்த் பையன் தானே. பொண்டாட்டிய மாமனார் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து இறங்கிய பைக்ல. அட கீதா, உன் கண்ணுல மண்ணெண்ணெய ஊத்த ஒழுங்கா பாரு யாரு நீ. அவனு பொண்டாட்டி இல்லையா? கூட்டிட்டு வந்துட்டானோ? எக்கா, இந்த பிள்ளைய அப்பா எப்படி விட்டாவ? நான் வர பாருங்க. என்னாச்சு தெரியலையே. பொண்டாட்டி பசியா கூட்டிட்டு வந்துட்டானே. பரவாயில்ல, நான் அப்படியே பிரிஞ்சிருவான்ல பார்த்தேன். என்னதான் இவன் கூட்டிட்டு வந்தாலும் மாமனார் வீட்டுல சும்மாயா இருப்பாரு. இப்ப போற போக்கிலே விரட்டி தள்ளலன்னா பாருங்களாம். அதுவும் உண்மைதான். அஜிதா, நான் மறுபடியும் உன்னை இங்க கூட்டிட்டு வரேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல அஜிதா, அன்னைக்கு உங்க அப்பா அப்படி திட்டினாங்க தெரியுமா? நீ மறுபடியும் உன்னை என் கூட அனுப்பி வைப்பாங்க எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனா உங்க அப்பாய சும்மா சொல்லக்கூடாது. எந்த நேரம் எப்படி இருக்காருன்னே தெரியல. ஏங்க, பின்ன நானும் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எப்படியே நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். யாரு என்ன பேசினாலும் நீங்க எதுவுமே பேசாதீங்க. நீங்க அமைதியா மட்டும் இருந்தா போதும், மற்றதை நான் பேசிக்கலாங்க.
உன்னை எல்லாரும் திட்டுவாங்க, நான் அதை கேட்டுட்டு சும்மா நிக்க சொல்றியா? என்ன தானே பேசுறாங்க, பேசிட்டு போட்டு அதுக்கு நாம் பேசிக்கலாம். நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஆ? நாளைக்கு மாமியார் மருமக சண்டைனா அது எங்களோட போயிடும். அம்மா உன்னை என்ன சொல்ல போறாவ? நான் அம்மாவை சொல்லலைங்க, நான் சொல்றேன். அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்தா கூட நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. எப்படி இப்ப வீட்டில் போறோன்னா மாமா ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க எதுவுமே சொல்லாதுங்க. மாமனார் மருமக சண்டை அப்படியே போயிரட்டு. என்னாச்சுதான் சொல்ற? ஆமாங்க, அப்பாவுக்கும் பையனுங்க சண்டை வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, வந்து 2 மாசம் ஆகல, எப்படி இருந்த பையன் அப்பா கிட்ட எப்படி மாறி பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க பொண்டாட்டியே இப்படி திட்டுறா மாமனாரு, ஆனப்புறம் ஒரு வாதம் கேட்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, நான் பேசிக்கலாம். நீங்க தைரியமா வாங்குங்க. என்ன ஆச்சுதான் இங்க இருந்து போகும்போது அப்பாவை பார்த்து பயப்பட்டு அப்படி இப்படி இருப்பா, இப்ப என்ன தைரியமா பேசுறா? எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டப்புறம் தாங்க தெரியுது யார்கிட்ட எப்படி பேசணும்னே. அதனால நான் பேசிக்கலாம், நீங்க எதுவுமே சொல்லண்டாம். ஓகேவா? சரி அஜிதா வா. அம்மா நீ வருவாடி ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாவ. வா அஜிதா வா. சரி வாங்க. எம்மா எம்மா வாட்டில் வச்சே கூப்பிட்டுட்டு போறாங்க. என்னம்மா தூரமா? தூரெல்லாம் இல்ல, பக்கம்தான் என் மாமியார் வீடு. மறுபடியும் என்னத்துக்குமா இங்க சண்டை போட்டு உன்னை மறுபடியும் விரட்டி விட்டு உன் அப்பாவை கஷ்டப்படுத்ததுக்கா இங்க வந்தா சொல்லு? யாரும் என்ன விரட்டி விடலையே, நானா தான் விருப்பப்பட்டு என் அப்பா வீட்டுல 2 வாரம் போய் இருந்துட்டு வந்தேன். உங்ககிட்ட யாரு சொன்ன விரட்டி விட்டாங்க? நீ சொல்லாத, உன் மனவேதனை எனக்கு தெரியும். மாமனார் சண்டை போட்டு தானே விரட்டி விட்டான், தெரியாதுன்னு மட்டும் நினைச்சாதம்மா. உன் கஷ்டம் இல்லை எனக்கு தெரியும். ஓகே, தெரியணும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என் மாமனாருக்கு 1000 விஷயம் இருக்கு, அதுல 3வது மனுஷன் நீங்க தலையிடாதுங்க. வந்துட்டாவ ஊரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு. ச்சே, பொண்ணா பாத்திரியம் பொண்ணு இப்படி மாறி பாசியா? இருந்து போகும்போது கூட அமைதியா நல்ல பிள்ளையா இருந்து வீட்டுல என்னெல்லாமோ சொல்லி கொடுத்து மெருகேட்டில விட்டுருக்கியாவ. ஏச்சி மட்டும் எப்படி பேசியா பாரு, இவளா அமைதியான பொண்ணு. இப்படி பேசிட்டு போட்டாளே, நம்ம தான் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டோமோ. எம்மா எம்மா. அரவிந்து இந்த வந்துட்டேன் மக்களே. என் செல்லமே வந்துரு. நீ எப்ப வருவாந்த மக்களே, நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னம்மா எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, வாசல்ல ஆளே காணல. ஐயே போன அப்புறம் நான் என்ன ஆரத்தி கரைச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளால உள்ள கூட்டிட்டு வந்துட்டா. வா மக்களே வா, ஆரத்தி எல்லாம் எடுத்து கண்டிஸ்டி எல்லாம் அப்படியே போக்கிட்டு வீட்டுக்குள்ள வரலாம். அதான் வந்துட்டு இல்ல அத்தை, இனி என்ன கண்டுச்சு? அதான் வர வழியிலே எல்லாரையும் பார்த்தாச்சு. மக்களே எப்படிமா இருக்கா? உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? நல்லா இருக்கேன் அத்தை, நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்க ரொம்பவே ஆசையா இருந்துச்சு அத்தை. 2 பேச தொடங்கிட்டே இல்லையா, இனி நிறுத்த மாட்டியா? ஆமா, மாமாவையும் பூமாரியும் காணல. எல்லாரும் உள்ளதா இருக்காவ, கூப்பிடட்டமா? கூப்பிடுங்க அத்தை. பூமாரி பூமாரி, யார் வந்திருக்க பாரு, இங்க வா. முன்னாடி அப்பா வரவன்னு சொன்னாலே பயப்படுவா, இப்ப என்ன? அப்படிதான் ஏதோ பிளானோட இருக்கான்னு தெரியுது, என்னன்னு தெரியல. வாங்கங்க. ஏ பூமாரி. ஏன்டி எதுக்கிட்டே அலறிட்டு இருக்கியா? என்ன கண்ட கண்டவியில வீட்டுல வந்து நிக்காவ? வாய மூடு போய், உம்மளாலதான் இந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. வாய தயவு செய்து மூடிடும். லேய், அவளையும் கூட்டிட்டு வெளியே போல. என் வீட்டுல யாரும் இருக்க கூடாது. கண்ட கண்டவியெல்லாம் இங்க வந்து தங்க, இது உனக்கு சத்திரம் கிடையாது. வெளியே போல கூட்டிட்டு அவளை. அவரை பத்தி தான் உனக்கு தெரியலையே மக்களே, தாலிதான் சொல்லி நினைச்சிட்டு மனசு வருத்தப்பட்டுறாதம்மா. இல்ல அத்தை, நான் எதுக்கு மனசு வருத்தப்பட போறேன்? நீங்களும் இவங்களும் கொஞ்சம் போங்க, என் மாமனார்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன பேசிய நீ? ஏங்க அவர் வெளியே தானே போக சொன்னாரு, பேசிக்கிட்டு வரேன். நீங்களும் அத்தையும் தயவு செய்து போங்க. வெளியே வச்சே சொல்லி தானேங்க வந்தேன், தயவு செய்து போங்க, எனக்காக போங்க. ஆமாக்கா, அவ ஏதோ சொல்றா இல்லையா, வா. பார்த்து அஜிதா. அஜிதாவுக்கு கேரக்டர் இனி தானே பார்க்க போறீங்க. போங்க. அவர் ஏதாவது திட்டுனாருன்னா நீ மாறி பேசு, ஆனா அழுதுட்டு இருக்காத மக்களே. போங்க அத்தை போங்க. என்ன மாமனாரே சௌக்கியமா? ஏய் வாய மூடு. எதுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தா? நான் 2 வாரமா இந்த வீட்டுல இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? எனக்கெல்லாம் உங்ககிட்ட பேசல நீ ஒரு இதே இல்ல. அப்போ பயந்துட்டீங்களா? என் வீடு, நான் எதுக்கு பயப்படணும்?
நீ இப்ப யாரு கேட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா? ஒன்னே எனக்கு பிடிக்காது. எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீ? ஐயா வீட்டு யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும் நீ? இது என் ஹஸ்பண்ட் கட்டின வீடு. நான் இங்க இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, புரியுதா? ஆனா இன்னும் ஒண்ணு, முன்னாடி மாதிரி நீங்க எதுவும் சொல்லுவியே அதை கேட்டுட்டு போறேன்னு நினைச்சிட்டு மட்டும் எதுவும் பேசிடாதீங்க, புரியுதா? செம்ம கோவத்துல வந்திருக்கேன் உங்க மேல. அத மறந்து நான் நடக்கணும்னா நீங்க அதுக்கு தக்க நடந்துக்கோங்க. இங்க பாரு, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வைக்காத. பூச்சாண்டி பூச்சாண்டி யாருன்னு சீக்கிரமா தெரியும், சரியா? ஆமா, உங்க பொண்ணுங்க நல்லா இருந்த அவ மனசுலயும் என்னெல்லாமா சொல்லி கொடுத்து அவளை எனக்கு எதிராக திருப்பி விட்டீங்க பாருங்க. சூப்பர், பேஷ் பேஷ். இனி நீங்க என்னதான் செய்தாலும் சரி, என்னதான் திட்டினாலும் சரி, மாறி உங்களுக்கு அதுக்கு தருவனே தவிர எதுவுமே கேட்டுட்டு அழுதுட்டு போற மாட்டேன், சரியா? இன்னும் எத்தனை நாள் தான் நீ இந்த வீட்டுல இருக்கானே பாத்துருவோம். பார்க்கத்தானே போறீங்க, பாப்போம் பாப்போம் பாப்போம். பேசுனா எப்போ அமைதியா போறவன் எவ்வளவு தெனாவட்ட பேசியா? எல்லாத்தையும் காரணம் இந்த பயம் குடிக்க இடம் தான். இன்னைக்கு தானே வந்திருக்கியா? இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கியான்னு பாத்துருவோம். அஜிதா மக்களே, நீ இந்த வீட்டு வந்த பிறகுதாமா வீடு வீடு மாதிரியே இருக்கு. நீ வீட்டுல 2 வாரம் இல்ல, எனக்கு எப்படியோ இருந்து இப்போ உன்னை பார்த்த பிறகு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குமா? இனி எதுக்குமே பயப்படாதுங்க அத்தை, எல்லாமே நல்லா தானே நடக்கும். மாமா ஏதாவது சொன்ன எடுத்தா காதுல வாங்காம இருந்தா மக்களே. சரி அத்தை, அதை நான் பார்த்துக்கலாம். நேத்தைக்கு நீ பேசின பேச்சுல ஆடி போயிட்டாரு மனசு. இன்னும் எழும்பவே இல்லைன்னா பாத்துக்கேன். இனி ஒரு நாள் ஒரு கூட சரியா பூ மறிக்கும் கொடுத்துட்டா நினைச்சுக்கேன், அவளும் கொஞ்சம் பம்மிடுவா பாத்துக்க, சரியா? சரி அத்தை, பூ மாதிரி மாமா சொல்றது கேட்டுட்டும் கொஞ்சம் கோவப்பட்டு இருக்கா என்கிட்ட. அதெல்லாம் சரியாயிரும் அத்தை. இவரு அமைதியா கிடைக்காருன்னு சொல்லிட்டு மனசு மாறிட்டாருன்னு மட்டும் நினைச்சாத. அவரு நேத்தை வாங்கினதுல அந்த டயர்ல கிடைக்காரு, புரியுதாமா? சரி அத்தை. அரவிந்தங்க மக்களே எழும்பிட்டானா? இல்லத்த, தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதான் டீ போடலான்னு நான் வந்தேன். டீ தானே மக்களே, நான் போட்டு தரேன். நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. பரவாயில்ல அத்தை, டீ எல்லாம் போட்டாச்சு, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. தங்கமான மருமுவா, நல்ல பிள்ளை. இந்த பிள்ளை இந்த மனுஷன் பிடிக்காம இருக்கு பாரு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அத போல இருக்கு. என்னது இது பள்ளியோடம்? பள்ளியோடத்துல பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க்கு கொடுப்பாவ. இப்ப என்ன பேரண்ட்ஸ் சொல்லுக்குள்ளே குடிக்காவ? அதை விட்டு இதை பறக்கு சாட்டச்சு ப்ராஜெக்டை விட்டு. அப்போ செப்பப்பா, இப்போ பிள்ளைய படிச்சதோ இல்லையோ பேரண்ட்ஸ் நல்லா எல்லாம் வீட்டு ப்ராஜெக்ட் செய்து கொடுக்கணும். ஷோ, நான் எப்படி தனிக்காட்டு ராஜா மாதிரி சுத்திட்டு தெரிஞ்சேன், என்ன இப்படி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாவளே? சுதந்திர பறவையா தெரிஞ்ச என்ன கால் கட்டு போட்டு உட்கார வச்சுட்டாவளே. சில்லிகப் டீச்சர் பரவாயில்ல. ஏன் மாமியார் மாப்பிள்ள சொல்லியே வீட்டில் அடங்காத்தனா ப்ராஜெக்ட் ஈஜெக்ட் கிளவி இருந்துட்டேனே. என்ன நினைச்சும் போது எனக்கே பெருமையா இருக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரு வேலையை சில்லானிட்டு இருந்தாதான் சின்ன பொண்ணு சில்ல கண்ணு கூப்பிடுவ. கண்டுக்கிடாம இருப்போம். சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காது கேட்காத மாதிரி இருக்கா? எங்க சாரிங்க, கூப்பிட்டீங்களா? கேட்கல பார்த்துடுங்க. காலையிலே என்ன சின்ன பொண்ணு பண்ணிட்டு இருக்கியா? விளையாடிட்டா இருக்கா? போ போய் டீ ஏதாச்சும் போடு போ. டீ போடணுமா? ஏங்க பிள்ளைக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்கு. நேருங்க நோட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இனிதான் ஒன்னொன்னா இருந்து எழுதி அவளுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு. போங்க போங்க, உங்க அம்மிட்ட போய் போட சொல்லுங்க. நீ போடு சின்ன பொண்ணு, டீயை போட்டுக்கிட்டு அப்புறம் உன் வேலையை பாரு. என்னங்க சொல்றீங்க? டீயை நான் போடணும், ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க்கை நான் தான் பண்ணணுமா? இந்த வீட்டுல நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? நீங்க எல்லாம் சொகுசா தான் இருப்பீங்களோ? அத்தாதான் சின்ன பொண்ணு, அம்மையை காதலை கேட்டினா இன்னைக்கு இதுவே ஒரு கண்டென்ட் ஆயிரும். சும்மா இரு. சும்மா இருக்கணுமா? நான் ஏன் சும்மா இருக்கணும்? நான் இந்த வீட்டுல சும்மா இருந்துகிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் காலையில் சாயங்காலம் ஆடி ஆடி அசைஞ்சு எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. கேட்டா அவ எங்க வீட்டுல இருக்கியா, என்ன நேரமா பக்கத்து வீட்டு போறான்னு கதை அழைக்கியது. வீட்டுல இருந்து நான் என் போக்கில் என் வேலையை செய்யலானாலும் விடியது கிடையாது. சும்மா அங்க வந்து இதை பண்ணின்னு சொல்லிட்டு இருக்குது. அர்க்கீஸு, என்ன மோனே சத்தம் போட்டுட்டு இருக்கிய? என்ன சண்டையா போடுறிய? எம்மா அது வந்து ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? சனி ஞாயிறு 2 நாள் லீவு தானே, இந்த வேலையில நான் பிறகு பாத்துக்கலாம். முதல்ல டீ போடுறேங்க. சும்மா ப்ராஜெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறிய. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அடிப்பாவி, இது எப்போ? காலையில எழுந்தோன்னா ஒரு கப்பு காஃபி குடிக்கலான்னு எல்லாருக்கும் இருக்கான். அதை போட போறேன்னா நீ இதை ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போன்னு சொல்றிய. ஏங்க இப்படி பாக்குறீங்க? பாருங்க, டீ படத்ததால அத்தையே தேடி வந்துட்டாவ. ஆமாமா, பிள்ளைக்கு மண்டே வந்து எல்லாம் கொடுத்து விடலாம். அதுக்குதான் இந்த வேலையெல்லாம் முடியும் அவள்கிட்ட சொன்னேம்மா. அவ சொல்லிய மாதிரி காப்பியை குடிச்சிட்டு பண்ணாட்டு சும்மா அவளை அதை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிய. அப்பவே சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறாவ. போல போய் டீயை போட சொல்லு. சரிம்மா.
போ சின்ன பொண்ணு போ. 2 நிமிஷங்க போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். போட்டு எடுத்துட்டு வரேன். செப்பா, சில நேரம் அந்நியனா இருக்கியா, சில நேரம் அம்பியா இருக்கியா, சில நேரம் ரொம்பவாவே இருக்கா. டீ போட்டு எடுத்துட்டு சொல்லியம்மா. ஆ ஏங்க சமைக்கலானா எண்ணெயே இல்லைங்க. கடையில் போய் 1 லிட்டர் எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்களாங்க? போயிட்டு வந்துடுங்க. என்ன உமா, ஒரு மாசம் தேவையான சாதனங்களை எல்லாம் கரெக்டா வாங்க லிஸ்ட் போடுன்னு உங்ககிட்ட எவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன். எல்லாம் லிஸ்ட் போட்டேன்னுட்டு கரெக்டா சொல்லுவா. ஆனா கடைக்கு போயிட்டு வந்து அடுத்த நாளே அது இல்லை இது இல்லைன்னு தொடங்கிறாத. மறந்துட்டேங்க. இப்போ குழம்பு வைக்கலான்னா கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லைங்க. போய் வாங்கிட்டு வந்துடுங்களா? போயிட்டு வாங்கங்க. ஷோ, என்ன உமா, நானே நைட் டியூட்டி போயிட்டு வந்து உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா கடைக்கு பண்ண சொல்லியா? என்னால முடியாது உமா, ப்ளீஸ் நீயே போயிட்டு வந்துடு. எங்க கடைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுங்க. குழம்பெல்லாம் வைக்கணும் இல்லையா? அதான் முதல்லயே உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீங்க ஃபோனே எடுக்கல. வண்டியில வந்துட்டு இருக்கும்போது எப்படி உமா ஃபோன் எடுக்க முடியும்? அதனால தான் ஃபோன் எடுக்கல. போயிட்டு வந்துருமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் படுக்க போறேன். அப்படியே கடைக்கு போயிட்டு வந்து ஒரு கப்பு டீயும் போட்டு வந்துரு. ஆ சரிங்க. சரி, பாவம் நைட் டியூட்டி போயிட்டு வந்துட்டு எப்படா உறங்கலான்னு வந்திருப்பாவ. அவியலை போட்டு கடைக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு சொன்னால் கஷ்டமாக தானே இருக்கு. நம்மளே போயிட்டு வந்துடும். செல்வா, செல்வா, யாரு? செல்வா, நான் கீதா வந்திருக்கேன். கீதா? வா கீதா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. வா 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 வா. என்ன செல்வா, எப்படி இருக்க? பார்த்து நிறைய நாள் ஆச்சு. ஆமா கீதா, ஒரே வேலை. நான் இப்பதான் நைட் டியூட்டியும் போயிட்டு வந்தேன், அதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன். ஓ, ரெஸ்ட் எடுக்க போறியா? சரி சரி, அப்ப நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். என்ன கீதா, என்னாச்சு? எதுக்கோ வந்திருக்கா, சொல்லாமலே கிளம்புறேன்னு சொல்லியா? என்ன? இல்ல செல்வா, என் வீட்டு மொட்டை மாடியில அந்த டிஷ்ஷு மாட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேல பக்கத்து வீட்டில் உள்ள அக்காவோட வடம் வந்து மறைஞ்சு கிடக்கு பார்த்துக்க. அதனால என்னால் டிவி பார்க்கவே முடியல. டிவி ஆன் பண்ணாலே நோ சிக்னல்னு காமிக்குது. அதான் டைமே போகல. அந்த கிளையை மட்டும் வெட்டி தர முடியுமா? ஐயே, அதுக்கு என்ன கீதா, கிளைய விட்டேன் அவ்வளவுதானே. நான் இப்ப வாரேன். ரொம்பவே தேங்க்ஸ் செல்வா. தேங்க்ஸா? எதுக்கு? மறுபடியும் நமக்கு தெரியாம நகை ஏதாவது எடுத்து கொடுத்துருப்பாரோ? உனக்கெல்லாம் மரம் வெட்டுறதுல எந்த கஷ்டமுமே இல்லையா செல்வா? ஐயே, எனக்கு மரம் வெட்டுறதெல்லாம் கத்திய வச்சு அல்வாவை கட் பண்ற மாதிரி. இன்னும் இப்ப வரேன். பாவி பைய, கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா உடம்பு வலிக்குது, காலு வலிக்குதுன்னு சொல்லி நம்ம கிட்ட நாடகம் போட்டான். இப்ப அவ வீட்டுல மரம் வெட்டி கொடுக்க போறானா? மரம்? நீ மரத்தை வெட்டு, நான் உன் காலை வெட்டி இன்னும் வரேன். என்னாச்சு செல்வா? உமா உமா. ஏண்டா தொப்பி மண்டையா, வாங்கிட்ட ஒரு எண்ணெய் வாங்கிட்டு சொன்னா காலு வேதனைன்னு சொன்னா, இப்ப மரம் வெட்டக்கு உனக்கு ஒரு வேதனை இல்லையாக்கா? உமா, கை எடுமா. எது? கையை எடுக்கணுமா? இந்த எடுத்துறீ. கை 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 கை. இன்னைக்கு 2 பேரும் தீந்திய பாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.